மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயிலில் 12 நாட்கள் ஆடி அம்மன் தபசு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது. ஆடி அமாவாசை இந்துக்களால் முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் ஆசி பெறுவதற்கும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வருவதாகவும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறலாம் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் இந்நாளில் புனித நீராடுவதும் தான தர்மங்கள் செய்வதும் புண்ணிய பலன்களை தரும் என்பது ஐதீகம். ஆறு மக்களின் ஜீவநாடியாதலால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது. பௌர்ணமி தினத்தன்று தான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். ஆடி மாதம் கிராம தேவதை கோயில்கள் உள்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதி மூலமே என்று கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார். இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் பிறந்தாள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருளச் செய்து திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்பட்டு ஆண்டாளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறும். அந்த நேரத்தில் ஆண்டாள் அங்கு மனம் குளிர்ந்து இருப்பால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும். ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம். உண்மையில் ஆடி மாதம் பீட மாதமாகும். மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே இதற்கு சரியான பொருள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும். இதனோடு ஐனத்துக்குரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகிறது. அடுத்து கவிதை. ஆடி மாதம் அம்மனின் பெருநாள், அம்மா உனது திருநாள். ஆடி மாதம் அம்மனின் பெருநாள், அம்மா உனது திருநாள். ஆடி வரும் தேரிலே அழகுரதம் போலவே கொழுவீற்றிருப்பவளே. ஆடி வரும் தேரிலே அழகுரதம் போலவே கொழுவீற்றிருப்பவளே. ஆடி பூரத்திலே ஆண்டாளாய் உதித்தவளே. ஆடி பூரத்திலே ஆண்டாளாய் உதித்தவளே. ஆயிரம் கண்ணுடையாளே அழகுமுத்து மாறி. ஆடியிலே அம்மா உனக்கு வளைகாப்பு. ஆடியிலே அம்மா உனக்கு வளைகாப்பு. அந்த அடிமுடி காணாதவனின் அங்கத்தில் பாதியை அடைந்திட. அந்த அடிமுடி காணாதவனின் அங்கத்தில் பாதியை அடைந்திட. அம்மா நீ கொண்ட விரதம்தான் அம்மன் தபசு. அம்மா நீ கொண்ட விரதம்தான் அம்மன் தபசு. ஆடி மாத சிறப்பெல்லாம் அம்மா உன் பேர் சொல்லும். ஆடி மாத சிறப்பெல்லாம் அம்மா உன் பேர் சொல்லும். ஆடியிலே அம்மா உனக்கு கூழூற்றினால் அன்பர்களின் இல்லத்திலே இன்பம் ஆறாக பெருகி வரும். 18ஆம் பெருக்கன்று கரைபுரண்டோடும் கன்னிகையே. 18ஆம் பெருக்கன்று கரைபுரண்டோடும் கன்னிகையே. உனை துதித்தால் காடுகரை செழிக்கும் மாடுமனை பெருகும். ஆடி பெருக்கிலே அம்மா உனை வணங்கி தொடங்கும் அனைத்தும் பல்கி பெருகுமடி. ஆடி பெருக்கிலே அம்மா உனை வணங்கி தொடங்கும் அனைத்தும் பல்கி பெருகுமடி. 8 திக்கும் காத்திடும் எல்லை காளியே. 8 திக்கும் காத்திடும் எல்லை காளியே. பூச்சொரிந்து தீமிதித்து உனை வணங்கி வர தீவினைகள் தீர்த்தருள்வாய் என் வாராகி தாயே. சுமங்கலிகள் மாங்கல்யம்
நிலைக்க வரலட்சுமி பூஜையிலே வந்தமர்ந்து வாழ்த்தி செல்பவளே, சுமங்கலிகள் மாங்கல்யம் நிலைக்க வரலட்சுமி பூஜையிலே வந்தமர்ந்து வாழ்த்தி செல்பவளே, உன் புகழை பாடப் பாட உள்ளொளி பெருகுதடி, உன் புகழை பாடப் பாட உள்ளொளி பெருகுதடி, ஆடி மாதம் அம்மனின் பெருநாள் அம்மா உனது திருநாள், ஆடி மாதம் அம்மனின் பெருநாள் அம்மா உனது திருநாள். நன்றி, வாழ்க வளமுடன். சூப்பர். நல்ல தகவல், நல்ல பாட்டு. உங்க பாட்டு லிரிக்ஸ் போடல, குரூப்ல போடுங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சார், வாழ்க வளமுடன் சார். ஆடி பீடம் புது நியூஸ். ஆக்சுவலி இப்ப யூ ஆர் திங்கிங் இஸ் ஆடி பீடம் தான் வச்சிருந்தோம். இப்ப இது ஆடி பீடம் இஸ் a new news. Thank you. நன்றி சார்.